சிக்கன் பிரியாணி தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி, 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குது. நம்ம எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. இப்போ அதுக்கு பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக 3 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. இது கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். தக்காளி நல்லா பழமான தக்காளியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சிக்கனை கொஞ்சம் நேரம் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுருங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். காரத்துக்காக 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, இது 3 மட்டும்தான் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன். அந்த பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி வச்சிடலாம். 1/2 கிலோ அரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அளந்துக்கோங்க. 1 கிண்ணம் இருந்துச்சுன்னா அதில் 1.5 கிண்ணம் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ நல்லா தண்ணி வந்து கொதித்து வந்துருச்சு. 20 நிமிஷம் வந்து பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ பாருங்கள், சாப்பாடு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வற்றி சரிசமாக வரும்போது தாங்க நம்ம தம் போடணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சம்பழ சாறும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி சரிசமமாக இருக்குது. இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 1/4 கப்பு பாலில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர், உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கலந்துட்டு அது மேலே போட்டுருங்க. இப்போ இது கூட கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு கனமான தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் தம் கொடுத்து இறக்குனிங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தயிர் பச்சடியும் பொரிச்ச சிக்கனும் வச்சுருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.